அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் ஒரு அழகான அங்கத்துல உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. தரமும் கலாச்சாரமும் ஒன்றாக இணைந்து இடம்பெறும் இடத்தில் மகத்துவமான கலாச்சாரம் சிறந்து விளங்கும். அவ்வகையில 17 ஆண்டுகளாக சிங்கப்பூர்ல இயங்கி வரும் ஒரு பள்ளியை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் அனஸ்வா ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இந்த பள்ளி பல்வேறு கலைகளையும் இசை மற்றும் அனைத்து தரமான இசை கருவிகளையும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் கத்துக்கிறதுக்கு ஒரு தளத்தை அமைச்சு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அந்த நிறுவனத்துடைய நிறுவனர் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசி அனஸ்வா உருவானதற்கான காரணம் என்ன, அது எப்படி இயங்குது அப்படின்ற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அவங்க கூட பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்முடைய சிறப்பு விருந்தினரை சந்திக்கலாம். வணக்கம் திரு காய் செல்வன், நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். நிறைய எவ்வளவு வண்ணமயமான ஒரு சூழல் இருந்தது. அழகான ஆடைகள், எல்லாரும் ஒரு சலங்கை ஒளியெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஒரு சூழலை எல்லா வயதினருக்கும் நீங்க ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அதுல வர ஒரு சந்தோஷம் எப்படி இருக்கு, அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இது நம்ம இந்திய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் கல்ச்சர் இன்க்ளூடிங் தி ரிலிஜன், இட்ஸ் ரொம்ப கலர்ஃபுல், வண்ணமயமாக தான் இருக்கும். சின்ன வயசுல ஹெரிட்டேஜில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ மை ஸ்டடி வாஸ் மோர் இன்டு ஹெரிட்டேஜ், பட் ஐ ஹவ் அன் ஐடி விங் விச் இஸ் டிஃப்ரெண்ட், விச் இஸ் மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் மை பிஸ்னஸ். பட் இது எனக்கு ஒரு பேஷனில் ஆரம்பித்தோம். 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹெச்டிபியில் ஆரம்பித்தது. அப்படி வளர்ந்து இன்னைக்கு 640 பிள்ளைகள், மாணவர்கள், அடல்ட்ஸ், கிட்ஸ் எல்லாரும் இருக்கிற ஒரு ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு இந்த 17 வருஷம் ஜேர்னி பெருசு. எங்களுக்கு நிறையா சேலஞ்சஸ், நிறைய ஹாப்பினஸ், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இந்த ஸ்கூல் 6 இடத்துல இருக்கு. எங்களுக்கு நாங்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கீழ் வரோம். வி ஆர் மோர் இன்டு கமர்ஷியல். எங்களுக்கு எல்லாமே கமர்ஷியல் மாலில் தான் இருக்கும். ஸோ if you see all those commercial malls, our logo will be there, at least as an advertisement or an outlet. ஸோ இதான் என்னோட மோட்டிவ் இருந்துச்சு. அதுக்கப்போ ஏன் ஒரு பேலே இல்லாட்டி ஒரு கிறிஸ்டோபரி ஸ்கூல் மாலில் இருக்கும்போது நம்மளுதே இந்தியன் ஃபைனான்சிங் இல்லைன்ற ஒரு நினைப்பு வந்தது. ஸோ அப்போ தான் இதை கொண்டு வச்சோம். முதல்ல நாங்கள் சைனா டவுனில் தொடங்கணும் ஒரு மாலில், அதுக்கப்புறம் மற்ற மால்ஸில் கொண்டு வந்தோம். ரொம்ப அழகாக நீங்கள் சொன்ன விதம். இந்த மாதிரி கலைகளுக்கு நடுவில் நம்ம தமிழ் கலாச்சாரம் நடனமும் கலைகளும் திகழணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இப்போ நம்ம 17 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் திருப்பி பார்க்கணுமே. நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு எண்ணத்தில், எந்த ஒரு ஆர்வத்தில், எது தூண்டுதலாக இருந்துச்சு? எனக்கு ஹிந்துஸ்தானி சித்தார் வாசிப்பேன் நான். ஸோ அதில் என்னோட குரு ஒரு கிளாஸ் எடுக்கும்போது நாங்கள் போகும்போது ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தப்போ நான் அவருக்காக ஒரு ஸ்கூல் அமைக்க தான் தோணுச்சு எனக்கு. அதில் ஹிந்துஸ்தானில் ஆரம்பிச்சது ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில், அதுக்கப்புறம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் வர ஆரம்பிச்சது. அப்புறம் நிறையா டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஆஸ் அன் இன் அ வே ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப், music or any fine arts, when you bring us a service, in Singapore it works very well. எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா children from age of 4 whoever can manage the language and the instruction in the class can join, as well as adults. நான் பிகினர்ஸும் சொல்கிறேன், அட்வான்ஸும் சொல்கிறேன். அரங்கேற்றம்க்கும் கிளாஸஸ் இருக்குது. எல்லாருக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் பேட்சஸ், டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வச்சுருக்கோம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது 2 விஷயம். ஒன்று த ஒரிஜின் அண்ட் த குவாலிட்டி. த ஒரிஜின் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்த டீச்சர் எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களோட லீனேஜ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் கலாக்ஷேத்ராவா இல்லாட்டி தலைக்கவரியா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம டீச்சர் எடுப்போம். அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் நல்லா சேரும். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ஒரு குரு சிஷ்யா ஒரு பரம்பரை. ஸோ அதை கேரி ஆன் பண்ணோம். இங்கே இப்போ இருக்கிற மாடர்ன் ஏஜில் ரொம்ப கஷ்டம். பட் வி ட்ரைங் டு டூ அவர் பெஸ்ட். டீச்சர் நல்ல ஒரு நிறுவனத்துலேருந்து வந்திருந்தாங்கனாக்கா, அவங்க பேக்ரவுண்ட் நல்லா இருந்ததுனாக்கா ஸ்டூடெண்ட் நல்லா ஸ்டிக். இட்ஸ் மோர் பர்சனல் கனெக்ஷன் than a public. If you go to the academic schools like normal schools, it's more non-personal. A teacher teaches, you learn the subject, go back. இது அப்படி கிடையாது. அவங்க கற்றுக்கிற குவாலிட்டி டீச்சரோட டீச்சிங் மெத்தடில் தான் இருக்குது. அந்த டீச்சிங் மெத்தடில் 2 பிரிச்சோம். 2வது வகை என்னென்னா cognitive learning. ஸோ வி ஃபோக்கஸ் மோர் ஆன் cognitive learning. அது எப்படின்னா நம்ம ஊரில் ட்ரெடிஷ்னலாக சொல்லித்தரோம். குருகுலத்தில் ஏன் குருகுலம் வைக்க முடியாது, பட் அது ட்ரெடிஷ்னலாக எப்படி கொண்டு போகணும், cognitive பிரேக் டவுன் பண்ணி சிலபஸை
சொல்லித் தரதுக்கு வாய்ப்பளிக்கிறோம். இந்த அங்கத்தில் எங்க கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் திருமதி அபிராமி கலைசெல்வன். வணக்கம். வணக்கம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி. முந்தைய அங்கத்தில் உங்களுடைய கணவர் கூட பேசினேன். அனஸ்பா ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் எப்படி தொடங்குச்சு, அதனுடைய வரலாறு, கடந்து வந்த பாதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. உங்களுடைய பயணம் எங்கே தொடங்குச்சு, எப்பயுமே சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு கலை மேலே ஒரு பற்று இருந்ததா? என்னோட ஜேர்னி பற்றி, அதாவது என்னோட பயணம் பற்றி சொல்வதற்கு முன்னாக சில விஷயங்கள் வந்து என்னோட கணவர் விட்டு போயிட்டாரு சொல்கிறதுக்கு. அதை நான் கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இந்த ஸ்கூல் வந்து அனஸ்பா, அதாவது ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் 2009ஆம் ஆண்டு ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சது. இவர் வந்து ஆக்சுவலி ஹீ இஸ் ஆல்சோ அ மியூசிஷியன். ஹீ இஸ் அ சித்தார் பிளேயர் ஆக்சுவலி அண்ட் சாரங்கி. அது எங்கேயுமே வெளிப்படையாக சொல்கிறதில்ல, அது கொஞ்சம் தன்னடக்கம். அதனால அதில் இருந்த ஒரு பற்றுனால தான் வந்து அவரோட குருவோட ஆசீர்வாதத்தோட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பயணம் வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. நான் வந்து ஆர்ட் அண்ட் அனஸ்பாவோட ஜாயின் பண்ணி, இல்லைன்னா அவங்க கூட திருமணம் ஆனதுக்கப்புறமா இந்த ஃபியூ இயர்ஸ் தான், ரொம்ப சிறிய காலம் தான் நான் அவங்க கூட இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்த பயணம் வந்து தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. இந்த கலைன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கடவுளோட வரம் தான், ஒரு காட் கிஃப்ட்னு சொல்லலாம். எல்லாராலையும் வந்து கலையை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. நிறைய பேருக்கு வந்து நிறைய பண்ணணும், நிறைய எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு நிறைய கனவுகள்லாம் இருக்கு. அந்த எல்லா கனவுக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, இல்லை வந்து அதை கண்டினியூ பண்ணுறதுக்குரிய ஒரு சப்போர்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அதுக்கு ஒரு பிளெஸிங்கும் வேணும். அட் த சேம் டைம் நம்மளை சுற்றி ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை நம்ம முன்னோட்டு போகும்போது அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த மென்டாலிட்டி, அந்த வேவ் லென்த்னு சொல்லுவாங்கல்ல, அது கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகணும். அந்த பாண்ட் இருந்தால் தான் we can achieve whatever. இப்போ இந்த பள்ளியில் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுமா, அந்த செயல்முறை எப்படி, அது கொஞ்சம் சொல்லலாம். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷ கால கோர்ஸ் பீரியடு. சிலவங்க வந்து அவங்களோட விருப்பத்துக்காக வருவாங்க, சிலவங்க ப்ரொஃபஷனலாக படிக்கணுன்றதுக்காக வருவாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து நமக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பரீட்சை இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல், வைவா, கொஷின்ஸு, தியரிஸு, ஸ்லோகாஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் முடிஞ்சதும், அதுவும் நமக்கு இன்டர்னலாக வந்து எக்ஸாமினர்ஸ் வர மாட்டாங்க, அவுட் சைட்லேருந்து எக்ஸாமினர்ஸ் வந்து எக்ஸாம் எடுப்பாங்க, அதாவது பரீட்சை நடத்துவாங்க. அதில் வர தேர்வுகள் வந்து நாங்கள் மார்க் ஷீட்டோடு சேர்த்து, நான் யூஸ்வலாக வந்து நீங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸு இல்லைன்னா அந்த ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா they will provide the certificates கொடுப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து மார்க் ஷீட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா யூனிவர்சிட்டியில் தான் வந்து நமக்கு மார்க் ஷீட்ஸ் இல்லை காலேஜஸில் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து தொலைதூர நோக்கில் மார்க் ஷீட்ஸுமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த லெவலில் தேர்வு நல்லா பண்ணியிருக்காங்க, இன்னும் என்னெல்லாம் வந்து அவங்க பண்ணலான்ற விஷயம் வந்து நம்ம ப்ரைவேட்டாக அவங்களுக்கு தெரிவித்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வழிமுறைகளை செய்து கொடுப்போம். உங்களுடைய பள்ளி மற்ற கலைப்பள்ளியிலிருந்து எப்படி, எந்த வகையில் வேறுபடுது? கண்டிப்பாக யூனிக்னஸ் இருக்குது. எப்படின்னா, இப்போ ஒரு பரதநாட்டியம் கற்றுக்க வர குழந்தையோ இல்லை ஒரு அடல்ட் ஆகட்டும், இல்லை ஒரு கர்நாடிக் வோக்கல், அதாவது கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட் ஆகட்டும், நாங்கள் எடுத்ததுமே வந்து ஒரு லெசன் பேஸ்டாக போக மாட்டோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பரதநாட்டியம் ஸ்டூடெண்ட் வராங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல்லே வந்து சேஞ்சஸ் வரும். ஸோ எடுத்ததுமே அவங்களுக்கு வந்து வார்ம் அப் செஷன்ஸ் இருக்கும், அண்ட் யோகா ட்ரைனிங்ஸ் இருக்கும், அண்ட் பாடி டியூனிங்ஸ் இருக்குது, பாடி கண்டிஷனிங் சொல்லுவாங்க. கொஞ்சம் அதெல்லாம் வேறு செக்ஷன் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம தயார்படுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து லெசனுக்குள்ளே போவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே பாஸ் அவுட் ஆகி போகிற ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக அவங்க வந்து டான்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் டான்ஸில் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவங்க கர்நாடிக் வோக்கல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தாளம்ன்றது வந்து லைக் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தாளம் வந்து இட்ஸ் லைக் அப்பா. இந்த பள்ளிக்கான உங்களுடைய தொலைநோக்கம் என்ன? குவாலிட்டி வைஸ், இல்லை ஸ்டாண்டர்ட் வைஸ், இன்னுமே வந்து இன்னும் மென்மேலும் நம்ம இன்னும் வளர வேண்டியது இருக்குது. இந்த கலைன்றது வந்து ஒரு கடல் மாதிரி, சமுத்திரம் மாதிரி. ஸோ இதில் இன்னும் கற்றுக்க வேண்டியது, கற்றுக் கொடுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் சிங்கப்பூரில் மட்டுமே இல்லாமல்
வெளிநாடுகள்லையுமே வந்து நமக்கு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான செயல்திட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு ஜெர்மனில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, வெளிநாட்டில் இருந்தும் சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. மிக்க நன்றி திருமதி அபிராமி அவர்களே. இந்திய வணக்கம் சிங்கப்பூர் அங்கத்துல எங்க கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இத்துடன் இந்த அங்கம் ஒரு நிறைவுக்கு வருது. அடுத்த சுவாரஸ்யமான அங்கத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் சிங்கப்பூர். Presented by TRI Homeschool, presented by Achima Salan, powered by I Love Skin and Beauty.